நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் தொடர்ந்து பண்ணுறீங்க, கிராட்டிட்யூட் பண்ணுறீங்க, ஸ்கிரிப்டிங் எழுதுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கிற எல்லா பயிற்சிகளையும் சரியாக தான் செய்கிறீங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் நமக்கு சந்தேகம் வரும். இது நம்ம சரியாக தான் பண்ணுறோமா? ஏன் அவுட்கம் வரலை? இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ப்ராசஸில் மிஸ்டேக்ஸ் இருக்குமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. உண்மையான காரணம் இங்கே வந்து மேனிஃபெஸ்டேஷனில் ப்ராசஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி நம்ம அந்த ப்ராசஸ் செய்யும்போது எந்த அளவுக்கு அலைன்மெண்ட்டில் இருக்கோன்றது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ராசஸில் தப்பு இருக்கும், அதனால் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, இல்லை மேபி இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண அவங்க சொல்கிறாங்க, அது கரெக்டாக இருக்குமான்னு குழப்பத்தை நிறுத்திட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நம்ம திருத்திக்க வேண்டிய சில விஷயங்கள் அது என்னன்றதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசும்போது ப்ராசஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க நிறுத்துங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாலும் அதில் சில தவறுகள் ஏற்படுறதுனால இங்கே ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. மாதத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் மிஸ் பண்ணுறதுனால ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ப்ராப்ளம் ப்ராக்டிஸ்டு இல்லை. ஒரு 6 முக்கியமான விஷயம் அதை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமாக நிறைய கோர்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கும் கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணுறதுக்குனே ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஆப்பும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது நம்ம ப்ராசஸாக சரியாக பண்ணிட்டா கூட நம்ம பண்ணுற முதல் தவறுன்றது இதை ஒரு பய உணர்வோடு பண்ண ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரு ப்ரெஷரோட, ஒரு பயத்தோட, ஒரு தேவையை அணுகிறது. பெரிய இலக்குகளையோ வாழ்க்கை முன்னேற்றங்களையோ முன்னாடி வச்சுக்காமல் எனக்கு இந்த மாதத்தில் இந்த பணம் கிடைச்சிடணுமே, கிடைக்காட்டி என்ன ஆகும், இந்த ஜாப் வித்தின் 3 monthsக்குள்ளே கிடைக்கலன்னா என் லைஃப் என்ன ஆகும்னு சொல்லி ஒரு பயனுணர்வோடையும் ஒரு பீஸ் இல்லாத மைண்ட் செட்லேயும் ஒரு தேவையை அணுகிறது. இங்கே மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு ஹாப்பியான முடிவை நோக்கி, அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்களை கொண்டு வருன்றது தானே இங்கே நம்ம முயற்சி பண்ணோம். அப்படி இல்லாமல் தற்காலிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த பய உணர்வோடையே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கான்ஷியஸ் திரும்பவும் உங்களுக்கு பயத்தை தான் கொடுக்கும். இங்கே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எழுதுகிற ஸ்டேட்மெண்ட்ஸில் பிழைகள் இருக்கா, நீங்கள் கேட்குற அஃபர்மேஷன் கரெக்டான்றதை விட நீங்கள் அதை எந்த மனநிலையோட அந்த ப்ராசஸை பண்ணுறீங்கன்றது ரொம்ப அவசியம். இன்றைக்கி நம்ம அதீத சந்தோஷத்தோடையும் ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்போடையும் ஒரு தேவையை அணுகும்போது அது சந்தோஷ உணர்வை கொடுக்கறதுக்கு உண்டான முடிவை தான் நம்ம கொண்டு வரும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ்ஸோடையும் அதிக பயத்தோடையும் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோன்னா நம்ம கான்ஷியஸ் அதை சார்ந்த சுச்சுவேஷன்ஸ் தான் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ இங்கே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண வரீங்கன்னா முதல்ல ஒரு புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், இல்லை ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இதுலேருந்து வெளியே வர தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரீங்க. திரும்பவும் இப்போ இருக்கிற சூழலையே முன்னிலைப்படுத்தி பயிற்சியை செய்யாமல் அதை முழுக்க வெளியே வச்சுக்கிட்டு தான் பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கணும். அதனால தான் ரேண்டமாக ஆன்லைனில் பார்க்குற ப்ராக்டிஸஸ் சூஸ் பண்ணி பண்ணாதீங்க. நம்ம ஒரு சமநிலைக்கு வரணும், நம்ம சிந்தனைகள் சரியாக செயல்படணும். அங்கே தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கான அந்த விதைகளை போடணும். அதனால் இது நடக்காட்டி என்ன ஆகிடும்ன்ற பயத்தை விட்டுட்டு இது நடந்தால் என் வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறுன்ற சிந்தனையிலிருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணு. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு 2வது காரணம், நம்ம ஒரு அழகான ரியாலிட்டி இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படியாவது விடுபடணுன்ற சிந்தனையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இன்றைக்கி எனக்கு நிறைய கடன் இருக்குது, இதிலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும். அதாவது இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் நீடை பற்றி, அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ரியாலிட்டியை பற்றி இருக்காது. இப்போ இருக்கிற ப்ராப்ளம் எப்படி நான் எஸ்கேப் ஆகிறது, இந்த ஜாப் எனக்கு பிடிக்கல, மோசமாக இருக்குது, இந்த ஜாப்லேருந்து எப்படியாவது நான் வெளியே வந்துடணும். ஆனால் இங்கே முக்கியமாக என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, அந்த புது ஜாபை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் உங்களுடைய இலக்கோட மையமே எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம் வந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பிடிக்கல, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, எப்படி வெளியே வரேன்னு தெரியல. ஸோ இதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுறது. அப்போது நீங்கள் எடுத்துக்கிற அந்த மையப்புள்ளி, அந்த இலக்குன்றது இங்கே தவறாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிற அந்த குறிக்கோள் வந்து இன்னும் பிரச்சனைக்குள்ளே தான் போகும். அதனால் மேனிஃபெஸ்டேஷனில் என்னுடைய டெப்ட்டு போயிடணும், எனக்கு ஹெல்த் பிரச்சனை சரியாயிடும்னு சொல்கிறத விட என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும், அந்த வாழ்க்கை எனக்கு வந்து எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும், நான் ஹெல்த்தியாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சிந்தனையை உங்கள் ஃப்யூச்சர் ஹாப்பியஸ்ட் ரியாலிட்டிக்கு மாற்ற முயற்சிப்பாங்க. 3வது, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது யூனிவர்ஸ் வந்து வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வரும்,
இவர் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம நகர்வை கவனிக்காமல், நம்முடைய அடுத்த நிலையை கவனிக்காமல், எங்கிருந்தால் சப்போர்ட் சிஸ்டம் வந்துடும் நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணுறவங்க எப்படியாவது எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரப்போகுது, இந்த மெசேஜ் வரப்போகுதுன்னு நினைக்கிறது, அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. பட பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படியாவது ஒரு லாட்ரி வின் பண்ணிடணும், அந்த ரிசல்ட் எனக்கு வந்துரும்னு சொல்லி வெளியிருந்து ஏதாவது ஒரு மொமெண்டம் நடக்குமான்னு தேடிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மேனிஃபெஸ்டேஷன்றது நமக்குள்ளே இருக்கிற சிந்தனைகளை முதல் மாற்றும், நமக்குள்ளே இருக்கிற மென்டல் ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணும். அதுதான் வெளியே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் உணர்றதுக்கும் வழி செய்யும். அதன் மூலமாக தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ மாற்றங்கள் நமக்குள்ளே நிகழும்போது தான் நமக்குள்ளேருந்து ஒரு புது ஐடியா வரும், புது விஷயத்தை யோசிக்கிறதுக்கு உண்டான சிந்தனை ஏற்படும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா மாற்றம் நிகழப்போகுது. ஸோ எங்காவது எதன் மூலமாவது நமக்கு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறத விட்டுட்டு முதல்ல மேனிஃபெஸ்டேஷனில் நமக்குள்ளே தான் மாற்றத்தை ஏற்படுத்துன்றது புரிஞ்சுக்கணும். 4வது காரணம், நிறைய பேர் அடுத்தவங்களை மையப்படுத்தி இல்லை அடுத்தவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது நம்ம சுய சிந்தனைகளுக்குள்ள ஏற்படுற மாற்றம் தான் அந்த விளைவுகளை கொண்டு வருது. அப்படிங்கிறப்போ உங்களோட சிந்தனையிலிருந்து இன்னொரு நபரையோ இன்னொரு சூழலையோ நேரடியாக மாற்ற முடியாது. இந்த இயற்கையை சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை அந்த மனுஷன் திங்க் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை அவர் எனக்கு பொருந்துகிற மாதிரி யோசிக்க வைக்க போகிறேன், இல்லை அவருக்கு இதை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதீங்க. நம்ம ஒரு சில நேரங்களில் அடுத்தவங்க மேலே இருக்கிற அன்பினாலேயோ இல்லை அவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற சிந்தனையாலேயோ அது பண்ணலாம். பட் அது டெக்னிக்கலி பாசிபிள் இல்லை. அடுத்தவங்களுடைய சுய வாழ்க்கைன்றது அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள் சார்ந்தது. நம்மளால் இந்த பயிற்சியின் மூலமாக இன்னொருத்தருடைய மனசு மாறும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களோட தேவைகளை முயற்சி பண்ணும்போது, உங்கள் அவசியங்களை முயற்சி பண்ணும்போது அதுக்காக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையை பாதிக்காமல் அவங்களுடைய பாதையை குறுக்கிடாமல் தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குமே தவிர எந்த காரணத்துக்காகவும் நமக்காக ஒருத்தர் மாறுவாங்க இல்லை நம்ம அடுத்தவங்க லைஃப்பை மாற்ற முடியுன்றது உண்மை கிடையாது. அதனால் அடுத்தவங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் உங்கள் அலைன்மெண்ட்டை உங்கள் தேவைகளுக்காக கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். 5வது காரணம், மேனிஃபெஸ்டேஷன்றது வெறும் புது விஷயத்தை ஈர்க்கிறது மட்டும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத கழிவுகளும் வெளியே போகணும். ஸோ இங்கே டீடாக்ஸே இல்லாமல், அதாவது என்னுடைய தேவையை நோக்கி நகரும்போது அந்த தேவைக்கு சம்மந்தம் இல்லாத கழிவுகளை வெளியேற்றாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது பெருசாக பெனிஃபிஷியலாக இருக்காது. அதில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களுமே ரொம்ப நாள் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. டீடாக்ஸை பற்றி நம்ம சேனலில் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதாவது நம்ம வாழ்க்கையை இப்போ இருக்கிற சூழலிருந்து நமக்கு பிடிச்ச சூழலுக்கு மாற்றும் போது அது வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய மீடியாவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சிந்தனைக்கு ஈக்குவலாக இல்லாத பீப்புளாக இருக்கலாம். இவங்ககிட்ட இருந்தெல்லாம் விலகாமல் மீடியாவை நீங்கள் ஒதுக்காமல் ஒரு புதிய சிந்தனையை பயிற்சியின் மூலமாக மட்டும் உள்ளே கொண்டு வந்துடுன்றது இங்கே பாசிபிள் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான சிந்தனைகளை விதைக்கிறீங்களோ அதே இடத்துல தான் நீங்கள் கன்சியூம் பண்ணுற மீடியாவும் நீங்கள் தேவையில்லாத நேரம் செலவழிக்கக்கூடிய நபர்களுடைய சிந்தனைகளும் இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாம் ஒன்றா சேரும்போது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கலாம். மேபி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயிற்சி சொல்லுவோம், லைக் 55 சொல்கிறேன், இன்னொருத்தர் ஒரு பயிற்சி சொல்கிறாருன்னா அதை நீங்கள் கேட்கும்போது நல்லாயிருக்கும், அதனுடைய ரிசல்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் முயற்சி செய்யும்போது எது அடிப்படையானதுன்றதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு பயிற்சிக்குள்ளே போனாலுமே பேசிக் கிளென்சிங் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதீங்க, அது பண்ணவும் முடியாது. ஸோ டீடாக்ஸ் இல்லாமல் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு ப்ராசஸ் சரியாக பண்ணியிருந்தாலும் பெரிய மாற்றங்கள் இருக்காது, ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நிரந்தரமாக இருக்காது. ஸோ டீடாக்ஸ் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுன்றது ஒரு அழுக்கு கிளாஸில் சுத்தமான தண்ணியை ஊற்றுற மாதிரி. கடைசியான காரணம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கேட்கும்போது உடனே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். ஓகே, இது எழுதுனா இது கிடச்சிரும், இதை தொடர்ந்து கேட்டே இருந்தாலும் கிடச்சிரும், இல்லை பாசிட்டிவாக இருந்தால் அது நடந்துருங்கிற மாதிரி நம்ம கேட்குறனால சில பேர் இந்த ப்ராசஸை ஓவர்டூ பண்ணுறது. இப்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த பயிற்சிகளுக்காக மட்டுமே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழிக்கிறத பார்க்குறேன். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து 6-7 மணி வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்த பயிற்சிகள், அதில் சில ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பயிற்சியை பண்ணாலும் சரி, இது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக மேனிஃபெஸ்டேஷனாகிறத விட நீங்கள் எந்த பயிற்சியை பண்ணாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த மாதிரியான பயிற்சிகள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுவே உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டிலேக்கு ஒரு காரணம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சின்றது நீங்கள் விதைகள் போடுற பயிற்சி. அதாவது நம்ம சிந்தனைகளுக்குள்ளே என்ன வேணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு பயிற்சி. அந்த சொல்லிக் கொடுக்குறதையே ஒரு நாள் முழுக்க பண்ணிகிட்டு இருந்தால் அதை போய் தேடுறதுக்கும் அதை சார்ந்த ஒரு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் கான்ஷியஸ் எப்போ அலோவ் பண்ணுவீங்க? ஸோ இங்கே கனவு உலகத்திலேயே நம்ம இருந்துகிட்டே இருக்கிறது, அதாவது விசுவலைசேஷன்லேயே இருக்கிறது, கற்பனையை நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இல்லை
அந்த பயிற்சியில் ரொம்ப தீர்க்கமான ரொட்டீனை வச்சுக்கிறது, இதனால் வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு விதைய போட்டால் அது வளர விடணும், அந்த நாளுக்குள்ளே போகணும், அந்த சூழலுக்கு போகணும், அதுக்கான முயற்சிகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அந்த ரியாலிட்டிக்குள்ளே போகும்போது தான் அங்கே தான் கான்ஷியஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு பஸ் ஏறி ஒரு ஊருக்கு போகணும், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பஸ் வரணும் பஸ் வரணும்னு கற்பனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் பஸ் ஸ்டாப்பே போகாமல் அந்த பஸ் வந்தால் மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஸோ இந்த ரியாலிட்டியை நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதும் இல்லை. இது ஒரு அப்சஷனாக மாற்றிடுறாங்க. ஓவர் டூயிங் பண்ணுறது மேனிஃபெஸ்டேஷனில் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். எந்த ஒரு பயிற்சியை செஞ்சாலும் சரி, இப்போ என்கிட்டே பார்த்தீங்கன்னா 5 கோர்ஸ் இருக்குன்னா 5 கோர்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமானா இல்லை. ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து, அதாவது 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் மேக்ஸிமம். அதுவுமே இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஸ்கேட்டர்டாக இருக்கும். மார்னிங்கில் கொஞ்சம் இருக்கும், மேபி ஈவினிங்கில் இருக்கலாம். ஸோ அது வீக்லி ஒன்ஸ் ஒரு ரொட்டீன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுமே தவிர, ஓவர் டூ பண்ணுறது வந்து மேனிஃபெஸ்டேஷன் சரியான ஒரு வழியும் கிடையாது. அதனாலேயே கூட நீங்கள் சரியாக பயிற்சி பண்ணாலும் அவுட்கம் பெருசாக இருக்காது. இது வரைக்கும் சொன்ன இந்த தவறுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, கொஞ்சம் அதை தவிர்த்துட்டிங்கனாவே மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு தேவையை அடையிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த தேவையை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறுறதும் தான். அதாவது நம்ம ஐடென்டிட்டியும் மாற்றிக்கணும். இதை சார்ந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் பற்றி நான் ஷேர் பண்ணுவேன். ரீசெண்டாக இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் பேஸ் பண்ணி, அதாவது நம்ம அடையாளத்தை மாற்றிக்கக்கூடிய வகையில் ஒரு சில பயிற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் எலிட்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நன்றி.